செந்திலிவான் இரடையாழ்வான் நீரே வரக்கூடிய நேரத்திலே அழகாக ஒரு கார்கோடன் பாப்பானை முடித்து வாழ்ந்து வருகின்ற நேரத்திலே பாப்பான் பாப்பாத்தியோடு பேசவில்லை. பேசாத காரணத்தினால் பாப்பாத்தி சொல்லுகின்றார், கல்யாணம் முடிந்து இவ்வளவோ நாளாகிவிட்டது, என்னோடு நீங்கள் பேசுவதே கிடையாது. காலையிலே உங்களை பார்க்கலாம் என்று வந்தால் நச்சுன்னு விட்டுருங்க. எனக்கு உங்களை மாதிரி ஒரு பொம்மநாட்டி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நல்லபடியாட்டு ஆண்டவனுக்கு ஒரு விரதம் இருக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அதனால கொஞ்ச நாள் விரதத்துல இருக்கிறோம் பாத்தியா, அதான் பொம்மநாட்டி முகத்தை ஏறிட்டு பாக்குறது கிடையாது. பார்த்தாக்கு தெரியறதே கிடையாது. ஓஹோ, மாற்ற ஏதாவது கண்டுபிடிச்சிட்டியோ? ரூபத்தை நீங்க காண்பிக்கணும். பாப்பாத்தி, என்னுள்ள இருக்கக்கூடிய சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டுமையானால் அதற்கு பால் பழ முட்டை மூட்டையும் கொண்டு வர வேண்டும். அம்மா அப்படின்னா கொண்டு வருகிறேனே, எடுத்து வா பார்க்கலாம். பாப்பாத்தி பெண்ணானது பக்கத்து வீட்டிலே ஓடோடி வருகின்றாள். பால் வளர்த்தி வாங்கினார், பால் பழம் தான் வாங்கி பால் பழம் தான் வாங்கி கொண்டு வந்தாள் பாப்பாத்தி. பாப்பால் இருக்கக்கூடிய ரூமில சென்று வச்சுட்டு கதவை தாளிட்டார். தாழ் போடும் விபரத்தின் வழியாகவே பார்க்கின்றாள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் பாப்பான் பார்வலத்தை கண்டு ரொம்ப நாளாகிவிட்டது பாருங்க. உடனே அவருடைய ரூபத்தை மாற்றுகின்றார். தன் நிலையை மறந்தான். ஒரு பாம்பு வடிவம் அளிக்கின்றார். முகனிதழில் வாழை சுற்றி முதுகிதனை நீட்டிக் கொண்டு தலைகீழாகவே பாலை இருந்துகின்றார். பாலை இருந்ததை பார்த்தா பாப்பாத்தி அண்ணன் அண்ணே, உங்க வீட்டுல பெரிய பாம்பு. பாம்புன்னா உன் வீட்டுக்காரனை கூப்பிட்டு தானே அடிக்காகணும். அடி உன் வீட்டுக்காரனை கூப்பிட்டு பார்த்த பாப்பாத்தின்னு சொல்லுகிறா தெரியுமா? மாப்பிள்ளைக்கு முகமே புருஷன் தானே பாம்பு. புருஷன் தானே பாம்பா? ஐயோ, அப்படின்னா மாப்பிள்ளை கூப்பிட்டு ஒரு அடி அடி. என் மாப்பிள்ளை தானே பாம்பு. உன் கணவனை கூப்பிட்டாடி. கணவர் தான் பாம்பு. நீ என்னடா பாம்பு? சைஸு சைஸா பாம்பு இருக்கான, இங்க விதவிதமான பாம்பெல்லாம் இருக்கு. கொத்திராம பாம்பு பாம்பு பாம்புன்னு சொன்ன பார்த்தீங்களா? பாம்பு என்று சொன்ன வார்த்தையை காதலி கேட்டு பாப்பார் குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் பதறி அடிச்சுட்டு ஓடுறா ஓட்டம். இந்த பாம்பு பாம்பு என்று சொன்ன வார்த்தையானது கருங்காலை கம்பு கொண்டு அடித்திருந்தோ அந்த மாதிரி. அம்மா, பாம்பு பாம்பு என்று சொன்னா பாருங்க, பார்த்து கொண்டே இருந்தாங்க இரண்டையாழ்வா. கார்கோடனை கொல்ல வேண்டும் என்று தக்க சமயம் என்று இந்த கருடையாழ்வா அப்படி அந்தரத்திலே மறந்து வருகிறார். முகடு கட்டிலே வாடி தூக்கி மேல ஏறா பார்த்தீங்களா? கால் நகர்த்தாரை கொள்கிறார். நேர கரும்பாறையிலே கொண்டு வைத்து அவனுடைய தோல் நகத்தினால் கார்கோடனை கொண்டான். கார்கோடன் தன்னை கதைத்து இல்லையில் செல்லுவாரா
விட்டு மாயவனை பார்க்க வேண்டும் என்று சிவனிடத்தில் ஓடோடி வருகின்றார். அப்பா சுவாமி இருளையாழ்வா என்னை அழைத்த காரணம் என்னவோ? ஐந்தாம் கடலாகிய திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அல்லவா? அச்சுதன் திருமால் பச்சை மாலையை அவசரமாக அழைத்துக் கொண்டு வர வேண்டும். இதோ வருகிறேன் சுவாமி. சென்று வா. பறந்து சென்று இருளையாழ்வார் பரப்பை எல்லாம் ஆண்டிடுகின்றார். ஏறி வரக்கூடிய நேரத்தில் மாயவராகிய கண்ணன் எப்படி இருக்கின்றார் தெரியுமா? காலதேதான் வடக்கார வடக்கார காலதுதான் விடக்காக கவலமுடி இதற்காக மேல் திசையில் முகமாக மெத்தை ஒரு மாம்பாக அறிந்தும் அறியாதவர்வோ அறியாதவர்வோ ஆற்கடலே மாயவராகிய கண்ணன் சகித்துக் கொண்டிருக்கின்றார். கையேந்து எழுப்பினார். கலகம் பட்டுவிடுவார். கையேந்து எழுப்பினார். இதனும் பட்டுவிடுவார். அப்படியானால் செல்வத்தோய் செல்வம் செவிச்செல்வம் மச்செல்வம் செல்வன் தொழில் எல்லாம் தலையில் செவிக்கு இனிய ஒரு பாடல் இசைக்க வேண்டும் என்று சொல்லி பரந்தாமனை மனதில் நினைத்து பார்க்கடலில் வந்தால் இறகால நீர் கோரினார். மாயவராய கண்ணன் மேலே தெளிக்கின்றார். கண்ணன் கண்ணை திறந்து பார்க்கின்றார். மாதவா என்னை அழைத்து வந்த காரணம் என்ன? மாயவா கோபாலா அறி வளர்ந்தாவா நமோ நாராயணா நம. ஆமா எம்பெருமாளை என்ன கைலாச பர்வதத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அத்தான் பரமசிவனார் உங்களை அழைத்து வரும்படி என்னிடத்திலே உத்தரவு பிறப்பித்தார். எனக்கு வாகனம் இல்லையப்பா. நானே உங்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனமாக வந்து கொள்கிறேனே மாதவா. வருகிறேன் என்று சொன்ன போது மாயவனாகி கண்ணன் எங்கே வருகிறார் தெரியுமா? பச்ச வல்ல நோட்டினுடன் பச்சை ஒரு சிறுகை வழிபடுக்கின்றது. சிவனிடத்திலே வருகின்றார். வாரு வாரு வைத்துள்ளதே வாரு வாரு வரட்டாட்டு போகாது இங்கே வாரு மாயவராக கண்ணை கண்டபோது சொல்லுகிறார். அத்தா உங்களதான் நான் அழைக்க சொல்லிவிட்டேன். வந்து விட்டீர்கள் அத்தா. வா அத்தா வாருங்கை 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 என்று சொல்லி என்னை ரொம்ப அவசரமா அழகா உபசரிக்கிறீங்க. உபசரணம் ஒரு இடத்துல கூடுதே ஆனால் உபத்திரம் வருதுன்னு அர்த்தம் உண்டா இல்லையா? ஏதோ திடீர்னு வந்து ஒரு உபசரணிக்கிறீங்களே, என்ன காரணம் வைத்துள்ளே? அத்தா உபராயர்கள் செய்யக்கூடிய விடமையானது மறுக்க முடியவில்லை. ஆகினாலே அவர்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு வழியை சொல்ல வேண்டும். இதுதான் விஷயமா?
மைத்துடா பரமசிவனாரே என்ன முப்புற கோட்டை அழித்து சுட்டரிக்க வேண்டும் ஐயனார் கைலாச பர்வதத்திலே ஏராளமான வீராதி வீரர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறாரே வித்தைக்கு மூத்த விநாயகன் தலைமகன் விநாயகரை நீங்கள் அனுப்பி விடுவது உண்டுமையானால் ஒளி பொழுதிலே முப்புற கோட்டையை சாம்பலாக்கி விடுவாரே. அவ்வளவுதானே விஜயம் மகனே கணேசா அப்பா இசைக்கு மூத்த கணபதி